ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 இடமும் ஒரே நேரத்தில் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன லாங் டிரைவ் அண்ட் பசுமையான ஒரு பிளேஸு, மலைகள் நிறைந்த பிளேஸு, அப்புறம் ஒரு திருப்தியான சாமி கும்பிட்ட ஃபீலிங் 3மே கிடச்சிது இன்றைக்கி எங்களுக்கு. அதுவும் வித்தின் சென்னைக்குள்ளேனா ரொம்ப சூப்பர் தான் இது. நாங்கள் போன வழியெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லோட பசுமையாக இருந்தது. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க செட்டிப்புண்ணியத்தில் இருக்க யோக அயக்ரீவர் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த கோயில் ஜூலை மந்த்து தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் நாங்கள் ஒரு 1 வீக்லேயே போயிட்டோம். அதனால் ரொம்ப பெயிண்ட் அடித்து சூப்பராக இருந்தது கோயில். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு வழியாகவும் அப்படியும் வரலாம். செங்கல்பட்டுலேருந்து நிறைய பஸ்ஸு அண்டு ஆட்டோஸ் இருக்குது. நாங்கள் வல்லக்கோட்டை போகணுன்ற ஐடியா இருக்கிறதுனால நாங்கள் ஒரகடம், வல்லக்கோட்டை அந்த பைபாஸில் வந்துட்டோம். பூந்தமல்லியிலேருந்து வரும்போது ரொம்ப சூப்பராக அமைதியாக யோக நிலையில் இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா அர்ச்சனைகள்லாம் இங்கேயே கிடைக்குது. நோட்டு, பென்சில்லாம் இங்கேயே கிடைக்கும். வாங்கி சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம திரும்பி வாங்கிக்கலாம். இந்த சாமி என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் புதுசாக ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு நம்ம எழுத வச்சுட்டு படிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. தென் நம்ம படிக்கிற பசங்களையும் இங்கே கூட்டிகிட்டு நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு போகலாம். ஏற்கனவே சங்கல்பமும் பண்ணி வச்சுருந்து அந்த ஒரு அர்ச்சனை டிக்கெட் கட்டினோம்னா அந்த சங்கல்ப பிரசாதத்தையும் தராங்க நம்மளுக்கு. நாங்கள் 1 வீக்கில் போனதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கோயிலோட எல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாமே. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு 3 பெனிஃபிட்டையும் அனுபவிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது அது. நம்ம வர வழி, அப்புறம் ஒரு லாங் டிரைவ் போன மாதிரியும் இருந்தது. நாங்கள் போனப்போ சீக்கிரமாக போயிட்டதுனால அந்த யோக குண்டம் எல்லாத்தையும் பார்த்தோம். நாங்கள் உள்ள அந்த திருநீர் கூட இருந்தது. நிறைய பேர் படிக்கிற குழந்தைங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா இந்த சுவாமி பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவிக்கே குரு, அவர் யோக குருன்னு சொல்கிறாங்க. 800 வருஷத்து பழமையான கோயில் இது. யோக நிலையில் அமர்ந்திருக்கார் உற்சவர். பின்னாடி பார்த்திங்கன்னா பெருமாள் நின்ன குளத்தில் இருக்காங்க. இங்கே கிடைக்கிற பிரசாதத்தில் புளியோதரை ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பிரசாதமும் விற்கிறாங்க. அதில் புளியோதரை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபுல் எனர்ஜியோடு நாங்கள் திரும்பி கிளம்புறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோ. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.